எபேசியர்கள் நிருபம் 4 அதிகாரம் 31-32 வசனங்களை வாசிங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும். பாருங்க, ஜெபம் கேட்கப்படல என்று அநேகர் சொல்றோம். ஆனா நம்மளை திருத்தி கொள்ளதான் நமக்கு முடியல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. கேட்கப்படணுமா உங்க ஜெபம்? அது அடுத்தவனை அது காரணம் இருந்துச்சு, கோபப்பட்டேன், அந்த இடத்துல கொஞ்சம் வேகம் வந்துட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிட்டேன், இதெல்லாம் தான் நம்ம நியாயங்கள். ஆனா உங்க ஜெபம் கேட்கப்பட்டுச்சா? கேட்கப்படல. அப்ப கண்டிப்பா நான் மாறிதான் ஆகணும், என்ன மாற்றிக்கொண்டுதான் வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். இல்லைன்னா நான் வாழ்ந்தும் புண்ணியம் இல்லை, நரகம்தான் என் பங்குங்கிற உணர்வு மட்டும் நம்மள அநேகருக்கு கொஞ்சமே இல்லை. நம்மளை நாம் மாற்றுவதற்கு நாம் யாருமே தயாராக இல்லை. யாருக்குமே எதுவுமே சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு ஏற்றபடி சொன்னா சந்தோஷம். இல்ல, வேதம் அப்படி சொல்லல. உங்க ஜெபம் கேட்கப்படணுமா? மறுபடியும் வாசிங்க. சகலவிதமான கசப்பு வைக்காதுங்க. எத்தனை பேருக்கு கசப்பு மாறுச்சு? இல்ல, ஒரு புண்ணுல இருக்கிற சலத்தை தான் கசப்புன்னு நினைச்சு நான் அப்படியே அடிக்கடி நினைப்பேன். அது இருக்கிற வரைக்கும் அந்த கசப்பை உடையதாகிய மனுஷனுக்கும் அது எப்படிதான் இருக்கு? அருவருப்பா இருக்கு. அந்த புண்ணு இருக்கிற சலத்து பக்கத்துல வரக்கூடிய மனுஷனுக்கும் துருவோட தான் அடிக்கும். அப்ப இந்த கசப்புங்கிறது எப்பவுமே அந்த சலம், அந்த புண்ணுல இருக்கக்கூடியதான அந்த சலத்தை போல அது என்ன செய்யும்? தனக்கும் அது அருவருப்பா இருக்கு, அடுத்தவங்களுக்கும் அது துருவாடைய கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அதை இன்னும் சுமந்து கொண்டே போகும்போது என்ன ஆகும் தெரியுமா? பிதிக்கி வெளியே விடாம இருக்க வரைக்கும் அது ஆழமாகும், அது விரியவும் செய்யும். யாருக்கு நஷ்டம்? அடுத்தவங்களுக்கா நஷ்டம்? இல்ல, அவன் பக்கத்துல வரும்போது வாடு அடிக்க, அவன் மூக்க பொத்திட்டு அவன் போயிடுவான். யாருக்கு நஷ்டம் தெரியுமா? உங்களுக்கு. ஏன்? உங்க புண்ணு பெருசாகிட்டே இருக்கு, அது ஆழமாகிட்டே இருக்கு, நாளைக்கு சீக்கிரம் செத்தும் போவீங்க. அதே போல உங்க ஆத்மீகமும் தொலைஞ்சு போகும். இப்ப அநேகருக்குள்ள இருக்குது இந்த கசப்பு தான். அதை சுமந்து முகத்தை பார்த்தா ஒரு ஐஸ்வர்யமே இருக்கு. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒருவர் தயவாய் உங்களை விட்டு நீங்க கடவுதுன்னு இருக்கு. நீங்க தான் அதுக்கு பிரயாசப்படணும். ஆண்டோருக்கு மேல பழிய போடாதுங்க. நீங்க மனசு வச்சா அது மாறும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நமக்கு என்ன தெரியுமா? நான் எந்த தப்பும் பண்ணல, அவன் தான் தப்புன்னா அவன் அனுபவிக்கணும், அவன் நான் மன்னிக்க மாட்டேன், அவனுக்கு இதை செய்வேன். அப்ப தப்பு யாருக்கு மேல இருக்கு? உங்க மேலதான் இருக்கு. நீங்க தான் செய்ய வேண்டியது நீங்க செய்யல. இங்க அநேக காரியம், இது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. என்ன சொல்ல இருக்கு? தயவாயும் இரக்க குணம் உள்ளவர்களாயும் மன உருக்கம் உள்ளவர்களாயும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். பாருங்கள், எபேசியர்கள் அந்த நிருபத்திலேயே அந்த எபேசி சபையில் உள்ளவங்களுக்கு எழுதுறார் ஆண்டவர். மன உருக்கம் தேவை, தயவு உள்ளதான ஒரு குணம் வேணும், இரக்க குணம் வேணும், ஸ்நேகம் வேணும். அந்த ஸ்நேகம் எப்படி இருக்கு? அதாவது அன்பிலே பரிசுத்தம் உள்ளவங்களா இருக்கும். அப்ப அந்த அன்பு உண்மை உள்ளதா இருக்க வேண்டும், அது மாயமாலம் உள்ளதா இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு இருந்து நாம் ஜெபம் பண்ணுமையானால் அந்த ஜெபம் கேட்கப்படும். இன்னும் ஒரு காரியம் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 7-8 வரைக்கும் வசனங்களை வாசிங்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் பாருங்கள். இப்பொழுது இஸ்ரவேல் என்றதான அந்த தேசத்தை சுற்றிலும் அநேக தேசங்கள் இருக்கிறது. அந்த எல்லா தேசங்களுக்கும் ராஜாக்கள் உண்டு, அவர்களுக்குள்ளே போர் சேவகர்கள் உண்டு, யுத்த மனுஷர்கள் உண்டு, யுத்த ஆயுதங்கள் உண்டு, யுத்தம் செய்ய திறமை உள்ளவர்களாக அவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு தெரியும். இங்கே இந்த இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு ராஜா கிடையாது, நியாயாதிபதிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நியாயாதிபதி, கடைசி நியாயாதிபதி தான் சாமுவேல் தீர்க்கதரிசி. இப்போ பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கான ஒரு நோக்கத்தோடு இருக்கிறார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு, அந்த சம்பவத்தை இஸ்ரவேல் புத்திரர்கள் அறிந்து பெலிஸ்தர் நிமித்தம் பயப்படுறாங்க. ஏன்னா ராஜா கிடையாது, யுத்த மனுஷன் கிடையாது, யுத்தத்துக்கு போக கூட எந்த ஒரு கேடகமோ வாளோ ஈட்டியோ ஒன்றும் கிடையாது.
சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். இங்க என்ன சொல்றாங்க மக்கள் எல்லாம்? நடத்தக்கூடிய நியாயாதிபதிட்டு சொல்லிட்டாங்க, சாமுவேல் அவரை இப்போ ஒம்ம டேர்ன் ஆகும், நீர் என்ன செய்யணுமோ அதாவது ஓஞ்சியே இருந்துடாதையும், ரெஸ்டே எடுத்துடாதையும், சாப்பிடவும் செய்யாதையும் குடிக்கவும் செய்யாதையும் ஓயாமல் ஜெபம் பண்ணும். அப்பதான் பிலிஸ்தர் எல்லாம் என்ன செய்வாங்க, நம்மள விட்டு போவாங்க. அவர் என்ன செய்தார் தெரியுமா? 3ஆம் வசனம் முதல் வாசிங்கள், 3 6 வரைக்கும் வாசிங்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். பாருங்கள், நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நொந்துடக்கூடாது, நோவக்கூடாது, அடுத்தவனுக்கு தலையில எவ்வளவு பாரத்தையும் ஏற்றி வச்சுட்டு ரொம்ப அக்கறை உள்ளவங்க போல, இது நாட்டுக்கு மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்க போல, நாட்டு மக்கள் மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்க போல, சாமுவேலே நீர் என்ன செய்திரும்? ஓயாம ஜெபம் பண்ணிரும். இவர் என்ன செய்தாரு? ரொம்ப புத்திமான். ஒருத்தன் ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, என்ன தேவையா இருக்கு? நீங்களும் விட வேண்டி இருக்கு. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்நிய தேவர்களை வழிபடக்கூடியதான அந்த வழிபாட்டு முறைகளையும் அந்த ஆராதனைகளையும் அதற்குரிய எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? விடுங்க. சரி, நான் ஜெபம் பண்றேன்னு மாத்திரம் ஆளு சொல்லல, என்ன சொல்ற? நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. ஜெபம் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணாலும் கூட நீ விட வேண்டியதை விடணும். அதான் முக்கியமான காரியம். இல்ல நான் எல்லா அசுத்தங்களையும் வச்சிருப்பேன், எனக்காண்டு ஜெபம் பண்ணணும்னா அது நடக்காத காரியம், அது ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற காரியம் கிடையாது. என்ன செய்யறாரு? அப்படியானால் தேவன் வெறுக்கக்கூடிய சகல கிரியைகளையும் நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்குள் இருந்து அவற்றை அகற்ற வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே பாருங்கள், எவைகளெல்லாம் தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறதோ அவைகளை கண்டுபிடித்து அவைகளை விலக்கினார்கள். அதே போன்றுதான் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை கண்டுபிடித்து அவைகளை விட வேண்டும். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். பாருங்கள், முதல்ல என்ன சொல்ற? நான் உங்க எல்லாருக்காக மன்றாடும்படிக்கு என்று சொன்னாலும் கூட என்ன செய்கிறார்? எல்லாரையும் கூட்டுகிறார். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். பாருங்க, நான் உங்களுக்காண்டி ஜெபம் பண்றேன்னு சொன்னது உண்மைதான். அவர் உண்மை உள்ள மனுஷன் நிச்சயமாக ஜெபம் பண்ணுவார். ஆனா நீ விட வேண்டியதை விடு என்று சொன்னார். அடுத்து என்ன செய்தார்? அதெல்லாம் சரிதான், விட வேண்டியதை விடுன்னு சொல்லி சொன்னதெல்லாம் சரிதான். எல்லாரும் வாருங்க, எல்லாரையும் கூப்பிட்டாரு. எல்லாரும் என்ன செய்தாங்க? உபவாசம் பண்ணி அந்த ஒரு நாள் முழுவதும், நல்லா புரிஞ்சுடுங்க, பாவரிக்கை பண்ணாங்க. இங்கதான் நம்ம தப்பு பண்றோம். என்ன தப்பு பண்றோம்? நமக்கு விட வேண்டியதை விட முடியல, விட வேண்டியதை விடாமலே பிடித்துட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. நீங்க யார்ட்டின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்னாலும் கூட அந்த ஜெபம் கணக்காதான் கேட்கப்படும். வேதம் என்ன சொல்லுது? அறிவிக்க வேண்டியது அறிவிச்சாலும் கூட அந்த உங்களுக்கு நியமிக்கப்பட்டதான மனுஷன் தேவனுக்கு பயந்து பண்ண ஜெபம் பண்ணும், அது இருக்கட்டு. ஆனா நீங்க செய்ய வேண்டியதான ஒரு காரியம் இருக்கான். என்ன? நீங்க விட வேண்டியதை விடணும். உங்களுக்கு என்று ஜெப நேரங்கள் கொடுக்கப்படும் போது நீங்க என்ன அதுல வந்து ஜெபம் பண்ணணும். இங்க சாமுவேல் என்ன கூப்பிட்டாரு, எல்லாரும் வராங்க, எல்லாரும் வந்தாங்க. யாருமே தங்க வீடுகள் இல்ல. பாருங்க, எல்லாரும் வந்தாங்க. சாப்பிடுறதுக்கா, விருந்துக்கா? இல்ல. எதுக்கு? உபவாசம் பண்றதுக்கு. எதுக்கு? பாவரிக்கை பண்றதுக்கு. அதனால அவர்களுக்குள்ளே விடுதலை அடைந்தார்கள், கண்டார்கள், தேவனுடைய கிரியை கண்டார்கள். இங்க என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்களை மட்டும் சொல்லும் போது ரொம்ப துக்கப்படுறோம், கவலைப்படுறோம், கஷ்டமா இருக்கு. ஆனா வேதத்தினுடைய வழி அதுதான். வேதம் நமக்கு சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறது. அந்த சத்தியத்தின்படி நீங்க தான் உங்களை மாற்றிக்கொண்டு ஆக வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? விட வேண்டியதை விடணும். ஆராதனைகளை காத்திருப்பில் வைக்கும் போது அவைகளிலே பங்கு பெற்று
பாவரிக்கை பண்ண வேண்டும். இங்க பாருங்க, வந்தாங்க எல்லாரும் உபவாசம் பண்ணாங்க, ஒரு நாள் முழுவதும் என்ன செய்தாங்க? பாவரிக்கை பண்ணாங்க. என்ன அதிசயம் தெரியுமா? எப்படி பெலிஸ்தர் ஆண்டவர் கொன்னாரு? 10ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததனால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பட்டு விழுந்தார்கள். அர்த்தம் என்ன தெரியுமா? மூச்சு இல்ல, செத்து போனாங்க, இறந்தாங்க, கொல்லப்பட்டாங்க. எப்படி இறந்தாங்க? கையில ஈட்டி கிடையாது, வாளு கிடையாது, எப்படி யுத்தம் பண்ணணும்னு ஒன்றும் தெரியாது. ஆனா எப்படி? ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த ஜெபம் கேட்கப்பட்டதுனால இடி முழக்கத்துல, இடியினால் ஆண்டவர் அழித்தார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஏன் இங்க கிரியை நடக்கல? ஆனா கிரியைக்காண்டி மட்டும் ஜோமோன்றும் சொல்லி பாசாங்கு காட்டுறோம். விட வேண்டியதை விடல பாருங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மாறாதவர். அப்ப அவ்வளவு பாடுபட்ட ஐயாவுக்கு கொடுத்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றல தெரியுமா? யாருமே ஒத்துழைக்கல. இங்க கிரியை நடக்குது, அதிசயம் ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. எப்படி நடக்குது? அந்த மனுஷன் நடத்தக்கூடியதான மனுஷன் சொன்னதான வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. என்ன சொன்னாரு? ஏன் நான் உங்களை ஜெபம் பண்றேன்னு சொன்னார். சரிதான் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு. நான் மட்டும் ஜெபம் பண்ணா போதுமா? ஆண்டவர் ஜெபத்தை கேட்கணுமா? எல்லாரும் ஜெபம் பண்ணணும் வாங்கன்னு சொன்னாரு. உபவாசம் பண்ணாங்க, பாவங்களை அறிக்கை பண்ணாங்க. அங்க அதிசயங்களை கண்டாங்க. எப்படிப்பட்ட அதிசயம்? இடி முழக்கத்தினால் அழிச்சார். உறுதியான மனுஷர்களை அந்த இறுதியெல்லாம் கலங்கடிக்கத்தக்கவாறு இடி முழக்கத்தினால் அடிச்சார். அவர் ஜீவனோடு இருக்கார். நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? காத்திருப்பு, ஆராதனை, உபவாச காத்திருப்பு வச்சிருக்கா? அதான் நமக்கு விடுதலை தரும் சொல்லி வந்து ஊக்கமா ஜெபம் பண்ணணும். இது அந்த நேரத்துல சாக்கு போக்க சொல்லிட்டு நானும் கிரியைக்காண்டி ஜெபம் பண்றேன்னு சொல்லி வார்த்தைனால சொல்றீங்கன்னா இருதயங்களை ஆராயிர தேவன் உங்களை நியாயத்திருப்பு நாள்ல நியாயத்திருப்பார். ஆனா எச்சரிக்கையா இருங்க. ஜெபம் கேட்கப்பட வேண்டுமே, ஆனால் நீங்களும் ஒத்துழைக்க வேண்டியதான ஒரு காரியம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிடுங்க. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அங்கே திராட்சை தோட்டத்தை குறித்தும் குள்ள நரி சிறு நரிகளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும். இங்க என்ன சொல்லப்பட்டு? திராட்சை தோட்டம், அதாவது திராட்சை தோட்டத்தை கெடுக்கக்கூடியதான நல்ல திராட்சை தோட்டமா இருக்கு, எல்லாமே அதுக்குள்ள நல்ல பருவத்துல இருக்கு. ஆனா அதை கெடுக்கக்கூடியதான திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. அதாவது இப்படி போனா என்ன ஆகும்? நல்ல மகசூல் தரத்தக்கவர் நல்ல காய்களை, திராட்சை பழங்களை தரும். ஆனா இப்போ அதுக்கு முன்னாடி எது வந்துட்டு போகுது? குள்ள நரியும் சிறு நரி. அதை என்ன செய்யணுமா? பிடிக்கணுமா? அதே போல எல்லாருக்குமே நல்லாகணும்னு எண்ணம் உண்டு. எல்லாருக்குமே 100 மடங்கு பலன் தரணும்னு என்ன உண்டு. இப்ப பாருங்க, அந்த திராட்சை இன்னும் விளையல, அது இன்னும் காயாகல, பழமாகல, முதல் ஸ்டேஜ் தான் இருக்கு. ஆனா அப்பவுமே என்ன செய்ய வேண்டுமா? அதை கெடுக்கக்கூடியதான அந்த நரி இருக்கே, தந்திரம் பிடிச்சது, அதை என்ன செய்யணுமா? அகற்றணுமா? அது யாரு செய்யணுமா? தோட்டம் உங்களதா இருந்தா நீங்க தான் செய்யணும். அதே போல உங்களை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். தந்திரம் பிடிச்சி அந்த இருதயத்துல நம்மளை தந்திரமாய் மோசம் போக்கக்கூடிய எண்ணங்கள் தரும். ஆண்டவர் தானே மகா இறக்கம் உள்ளவர். இந்த ஆள் பண்ண பிரசங்கத்தெல்லாம் கேட்காத, இந்த ஆள் சொல்லுடைய வசனங்கள் எல்லாம் கேட்காத, உனக்கு நான் நல்ல அருமையான வசனத்தை தாரேன். வலதுபுற கலனை பத்தியா, அவன் கடைசி நேரம் தப்புனா நீனும் தப்பிடுவா, நீ செய்ய வேண்டிய எல்லாம் செய். அப்படிப்பட்டதான தந்திரமான நரிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காதுங்க. உங்களை கெடுக்கக்கூடியதான கசப்பு, வாசி, வைராக்கியம், இது எல்லாம் கண்டுபிடிங்க, பிடிங்க. பிடிக்க முடியல, ஏன்? அது கொஞ்சம் ஓடட்டான், ஓடிட்டே இருக்கு. ஒவ்வொருத்துக்குள்ளையும் குள்ள நரியும் சிறு நரியும் ஓடிட்டு இருக்கு. பிடிக்க விருப்பம் இல்லை, பிடிச்சு வெளியே போட விருப்பம் இல்லை. என்ன ஆகுது? கெட்டு போகிறோமே என்ற உணர்வு மாத்திரம் இல்ல, கெடுக்குதுன்னு வேதம் சொல்லுது. அதுக்கு வழி என்னையா? நீ தான் பிடிக்கணுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவர் வந்து பிடிப்பாருன்னு சொல்லல. உனக்கு கை இருக்கு, கால்கள் இருக்கு, நீ செய் என்று. அதே போலதான் நீங்கள் விட வேண்டியவைகளை நீங்க தான் விடணும். நீங்க தான் முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அதை அப்படியே அகற்ற வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க.
ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. இங்க என்ன முத்திரையா வச்சிருக்காரு ஆண்டவரு? ஒரு மனுஷன் தேவனுடைய நாமத்தை சொல்லுவானே ஆனால் அநியாயமானது எதுவானாலும் சரி அவன் விட்டு விலகணும். இங்க நமக்கு என்ன கூடவே இருக்கு, ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பட்டவங்க, இல்ல ஒருபடி மேலானவங்க, எல்லாரும் சொல்ல மாட்டோம், சிலர். எப்படி அந்த அநியாயத்தை விட்டு விலகிறதுக்கு முடியல, ஆனா ஆண்டோட நாமத்தை சொல்றோம். நிலைமை எப்படி இருக்கு? குள்ள நிறையெல்லாம் உள்ள ஓடக்கூடிய நிலைமையிலேயே இருக்கு. திரும்பவும் வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. அநியாயத்தை விட்டு விலக கடவன். நீங்க தான் விடணும். அநியாயத்தை கண்டுபிடிக்கணும். என்னென்ன எனக்குள்ள இருக்கு, மன்னிக்கப்படல, ஏன் மன்னிக்கப்படல, ஜோம் பண்றேன், கேட்கப்படல. முதல்ல அதையாவது புரிஞ்சுக்கிடுங்க. பரிசேனை போல இருந்தாங்க. அவன் சாவர வரைக்கும் ஜோம் பண்ணிட்டு இருந்தான், அவன் சாவர வரைக்கும் உபவாசம் பண்ணிட்டு இருந்தான், அவன் சாவர வரைக்கும் தசமபாகம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருந்துடாதுங்க. முதல்ல கண்டுபிடித்து என்ன செய்யுங்க? அந்த அநியாயமான தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பாருங்கள், இங்க ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நான் நீதி உள்ள தேவன், நீங்க சில காரியங்களை பண்ணுனாதான் எனக்கு பண்ண முடியும். திரும்பவும் சொல்லிட்டேன், அதான் அந்த குள்ள நெறி, அந்த குழி நெறி, சிறு நெறின்னு சொல்ல காரணமே இதுதான். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க செய்ய வேண்டியதை செய்தாதான் அந்த ஜெபமே கேட்கப்படுமா, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காட்டே அது உள்ள கேட்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வாங்கி கன்னத்தில் அடிச்சா கிருன்னு இறஞ்சிட்டு இருக்கும். அதே போல நீங்க பண்ணக்கூடிய சத்தம் கரெக்டா இங்க வரைக்கும் வரும், ஆனா உள்ள போகாது, அங்க தடைபட்டு இருக்கும். காரணம் என்ன? நீங்க விட வேண்டியதை விடல. மறுபடியும் வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அதுதான் என்ன சரி, என் காது மந்தம் கிடையாது, இது பெர்ஃபெக்ட். ஆனா என்ன, உள்ள போவாது. ஏன் போகல? உங்க பாவத்தினால இறஞ்சிட்டே இருக்க தவிர இந்த வார்த்தை எனக்கு உள்ள போக முடியாத தடைபட்டு இருக்கு. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்கள், அப்போ ஜெபம் பண்றோமே, ஏன் அந்த ஜெபம் கேட்கப்படலைங்கிறது புரிய முடியுதா? நீங்க விட வேண்டியதை விடாம இருக்கிற வரைக்கும் தலைகீழ நின்று ஜெபம் பண்ணாலும் சரி, முழங்கால நின்று ஜெபம் பண்ணாலும் சரி, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் சரி, நைட்டும் பகலும் ஜெபம் பண்ணாலும் சரி, கண்ணீரோட ஜெபம் பண்ணாலும் சரி, பெருமூச்சோட ஜெபம் பண்ணாலும் சரி, சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாலும் சரி, எப்படி ஜெபம் பண்ணாலும் சரி கேட்கப்பட போறது இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்ப நம்மள அநேகரை பார்த்தா விட வேண்டியதை விடவே இல்லை, ஆனா சூப்பரா ஜெபம் பண்றாங்க, சூப்பரா அந்நிய பாஷையில பண்றாங்க, ஆனா தெரியல என் நேரம் தான் வேஸ்ட் ஆகுதுங்கிறத மட்டும் புரியல. கண்டுபிடிங்க. தேவனுக்கு பிரியமில்லாத கண்டுபிடிச்சு அதை விட்டாதான் தப்ப முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:9 வாசிங்க. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கரோண்ட ஜெபமும் அருவருப்பானது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேளாதபடினா கேட்க முடியாதவன் அல்ல, கேட்டும் உணர்வில்லாத மரமண்ட, கேட்டும் புரியவே விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கடின இருதயம். எல்லாம் மனுஷனுங்க. வேதம் தானா இதற்கு முன்னாடி ஒவ்வொன்றா சொல்லப்பட்டது, அதெல்லாம் வேதம் தான் சொல்லுது. இப்படி இப்படி இருக்கணும், இதை விடணும், மன்னிக்கணும், தாழ்மை வேணும், பொறுமை வேணும், எல்லாம் சொல்லியாச்சு. சொன்ன பிறகும் இந்த சொன்னனை இதெல்லாம் சொல்லும் போது சரீரம் எங்க இருக்கும், காது எங்கேயோ இருக்கும், இல்ல இங்க வேற யோசனைகள் ஓடிட்டு இருக்கும், இல்ல எல்லாம் கேட்டாலும் அதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இருதயமா இருக்கும். ஏன்னா நல்ல நிலம் 100 மடங்கு பலன் தந்தது. எப்படியா? அது அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதைக்கப்பட்டதான அந்த விதையை அப்படியே அது ஏற்றுக்கொண்டது, அப்படியே உள்வாங்கினது, அதனாலேயே 100 மடங்கு பலன் தந்தது.
இங்க என்ன ஆகுது? வேதத்தெல்லாம் பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய காரியங்களுக்கு மட்டும் காது மூடிரும், இல்ல அதெல்லாம் கண்டுகிடாமலே போகும். இங்கதான் வருது, கேளாதவர்களின் செவி. காது கேட்காதவங்க இல்ல, மனப்பூர்வமாய் இந்த வசனங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காம வாழுறமே துணிகரமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்டவருடைய ஜெபம் எப்படியா இருக்குமா? அருவருப்பா இருக்கும். அப்ப ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? ஏன் ஜெபம் தேவனுக்கு அருவருப்பா இருக்கு? ஏன் என் ஜெபம் தேவனுக்கு அருவருப்பா இருக்கு? வேத வசனம் சொல்லுது, விட வேண்டியதெல்லாம் நீ விடணும். நீ நம்ம என்ன சொல்றோம்? நான் விட மாட்டேன். இந்த பிடிவாதம் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஆண்டவருக்கு நம்மளை ஆசீர்வதித்தாலும் சரி, ஆசீர்வதிக்காம இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு குறையும் வரப்போறது இல்லை. யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான்.